இந்த காலவெளியிலும் கர்த்தரை ஆராதிப்போம். முழு மனதோடு கூட அவருக்கு துதி செலுத்துவோம். அவர் துதிக்கு பார்த்து நம்மை நல்லவர். நம் இயேசு மிகவும் நல்லவர். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரன்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரன்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனம் மானம் என்னை நீர் அறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. என் மன ஆழம் என்னை நீர் அறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. ஊழிய பாதைகளில் உடன் வருவி, சொந்திட்ட நேரங்களில் பலன் தருவி. ஊழிய பாதைகளில் உடன் வருவி, சொந்திட்ட நேரங்களில் பலன் தருவி. துதி உமக்கே, ஓ ஷலமா ஓரி பலா காதி முஷலோதவஷ. உங்களுக்கு துதி செலுத்துகிறோம், நீ ஆராதனைக்குரியவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி கனத்தை செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே நன்றி. நீ நல்லவராக இருக்கிறீர். ஒருவர் கூட நீ தீமை செய்கிறவர் அல்ல. நல்ல தெய்வமே, நாங்க தான்ப்பா உங்களை மறந்தோம், உங்களை தூசிச்சோம்,
உங்களை விட்டு விலகினோம், உங்களை தெரியாதுன்னு சொன்னோம். நீங்க அழைத்த அழைப்பை விட்டு வேற ஒரு காரியத்துக்கு மயங்கி போயிட்டோம். ஆனா நீர் எங்கள் மேல எவ்வளவு விருப்பம் வைத்து எங்களை விட்டு விலகாமல் மீண்டும் பின்தொடர்ந்து வந்து உங்க கிருபையால் அபிஷேகத்தாலே எங்களை பற்றி கொண்டீரே. விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கீங்களப்பா, நன்றி செலுத்து. இதுக்கு நிகரா இந்த பூமியில வேற ஒண்ணுமே கிடையாது, எதுவும் கிடையாது. நீர் மாத்திரமே. இன்றைக்கும் ஒரு பிள்ளைகளாக எங்களுக்கு ஒரு வார்த்தையில பலப்படுத்து. ஊழிய பாதையில நீங்க எங்க கூட வாங்க, உங்க பிள்ளைங்க கூட வாங்க, நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. இப்பொழுதும் எங்க இறுதிய உங்க வார்த்தைக்கு வாஞ்சியோடு இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஆதரவு, எங்களுக்கு ஆதாரம், எங்களுக்கு உறைவிடம், எங்களை தூக்கி எடுக்கிறது நீர் மாத்திரமே. நீர் பேசுங்க. ஆமென், ஆமென். இன்றைக்கும் பரலோக தகப்பன் நம்முடைய உள்ளிந்தரங்களை அறிந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மிடத்துல பேசும் பொழுது நம்மை பலப்படுத்தி சகாயப்படுத்தி நம்மை ஜீவ கரையில் சேர்ப்பார். ஆமென். நம்புறீங்களா? பயப்படாதீங்க. வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க. இனி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புல நினைக்காதீங்க. இனி ஒரு வாழ்வு இருக்குதான்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? இல்லை, வாழ்வு இருக்கு. அவர் நடத்துவார். ஆமென். நேற்று தினத்துல நாம் சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து ஆதாரமாக பார்த்தோம். அந்த 18ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல ஒரு 3 பகுதியை நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படிலாம் பார்த்தோம்? கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த பின் பகுதியை பார்த்துட்டு முடிக்கப்போம். அடுத்தது என்ன வருது? இந்த சங்கீதக்காரர் சொல்றார், என் தேவனும். இது எதை காமிக்குதுன்னா, மை காட். இது அந்த ஐக்கியத்தை காமிக்குது, உறவை காமிக்குது. இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, என் தேவன். நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்தில் கணவன்மார்கள் அவங்க வேலைக்கு இல்லை ஏதோ ஒரு விஷயமா சென்றுட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாலை வேலையாக இருக்குது. அப்போ அவங்க கதவை தட்டுறாங்க அல்லது காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்போ திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் வரும், யாரு அப்படின்னு. அப்போ கணவன் மாத்திரம்தான் சொல்ல முடியும், நான் தான் அப்படின்னா புரிஞ்சுக்குவாங்க. ஓ, நீங்கள் தான். மற்றவங்க நான் தான் சொல்ல முடியாது. அவங்க, நான் வாட்ச்மேன் வந்திருக்கிறேன், நான் அந்த உங்கள் நெய்பர் வந்திருக்கிறேன், நான் ஸோ அண்ட் ஸோ வந்திருக்கிறேன், பேரை சொல்லுவாங்க. ஆனால் நான் தான் உரிமையாக பேர் சொல்லாமல் நான் தான் சொல்கிறவங்க யாருன்னா அது அந்த கணவன். அங்கே உரிமையாக இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. அதுபோல் இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரர் சொல்றார், என் தேவன் அப்படின்னா என்ன ஒரு ஐக்கியம், என்ன ஒரு பெரிய உறவு. தேவ மக்களே, உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது? கொஞ்சம் மோசமாக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் கடவுளுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவை தயவு செய்து விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அதை டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த கனெக்ஷனுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக பேர் கனெக்ஷன் இல்லாமல் போயிடுது, அதான் பிரச்சனை. இப்போ நம்ம இந்த வாசகத்தை பார்ப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் அந்த மேனுஃபேக்சர் கம்பெனி ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் முக்கியமாக சென்னை பகுதியில் இந்த நோக்கியா ஃபோன் மேனுஃபேக்சர் கம்பெனி இருந்தது பாருங்க. அப்போது அந்த எம்ப்ளாயீஸினுடைய வெஹிக்கிள்ஸ் நம்ம பார்க்க முடியும்.
அதில் என்ன போட்டிருப்பாங்க, நோ கேன் போட்டு கனெக்டிங் பீப்புள். ரொம்ப ஒரு எனக்கு பிடிச்ச வாசகம். கனெக்ட் பண்ணிடுது. ஒரே இடத்துல இருந்து பல இடத்துல இருக்கிறவங்கள கனெக்ட் பண்ணிடுது. கனெக்டிங் பீப்புள் அதனுடைய ஸ்லோகன். நல்லா கவனிங்க. நீங்கள் யாரு கூட பழக்கம் இருக்கலாம், ஒரு பெரிய உயர் அதிகாரி இல்லையா, பார்க்கவே முடியாத ஆள் இல்லையா, ஒரு பெரிய அரசர், ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய மினிஸ்டர், ஏன் ஆளுகை செய்கிறவங்க, அவ்வளோ பெரிய பழக்கம் இருக்குதா? ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் அந்த பழக்கம்னா இருந்து கடவுளுக்குள்ள உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா, ஐக்கியம் இல்லைன்னா அது சுத்த வேஸ்ட். இந்த சங்கீதக்காரர் சொல்றார், என் தேவன். நல்லா கவனிங்க, அந்த உரிமை ரொம்ப அவசியம். ரெண்டாவது, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, நான் அடைக்கலம் புகும், அதாவது போய் ஷெல்டரா இருக்கிற இடம், நான் அடைக்கலம் புகும் என் துருகம். அப்போ இவருக்கு போய் அடைக்கலம் இருக்கிறதுக்கு, தங்கி இருக்கிறதுக்கு என் துருகம் அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே கோட்டைன்னு பார்த்தோம். அந்த கோட்டை என்னன்னா, கோட்டை ஒரு பாதுகாப்பான இடம். நேற்று அதுக்கு ஒன்று சொன்னேன் உதாரணம். இப்போ இந்த துருகம்ன்றது என்ன, அதுவும் ஒரு பாதுகாப்பான இடம். அதுக்கு சில மொழிபெயர்ப்பில் எப்படி வருதுன்னா, இந்த துருகம்ன்றது ஒட்டைக்க முடியாத வலுவான காரியத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அயன், இரும்பு கலவைகளை வைத்து செய்திருப்பாங்க பாருங்க. அதை யாரும் எளிதாக உடைச்சிட்டு வர முடியாது இல்லையா? அப்போ இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் அடைக்கலம் போ, நான் போய் இதுதான் எனக்கு பாதுகாப்பு ஆன இடம் போறது எதுனா, தெய்வனுடைய பிரசனம். தெய்வ மக்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை போராடிக்கிட்டு இருக்கலாம், தவிப்பு இருக்கலாம், அங்கலாய்ப்பு இருக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு நபர் இடத்துல நான் பேசிட்டு வந்தேன். அப்போ அவங்க இன்னொரு குடும்பத்தை பற்றி என்னிடத்துல சொன்னாங்க ஜெபத்துக்காக. ஒரு சகோதரி, அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். தாங்க முடியாத அளவுக்கு சொல்றாங்க. என்னன்னா, இன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம், அந்த சகோதரிக்காக சூசைடுக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. தான் உயிரை மாய்த்து கொள்ளலாம், அந்த பிரச்சனையை தாக்கு பிடிக்க முடியல. இது ஏற்கனவே ஒரு முறை பண்ணியிருக்காங்க. நான் பாருங்க, கேட்டோன்னு உள்ளமெல்லாம் உடைந்து போய்விட்டது. தேவ மக்களே, ஒருவேளை அவமானம் இருக்கலாம், நிர்பந்தம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், ஒண்ணுமே வழி தெரியாம இருக்கலாம். இனி நான் என்ன வாழ்வது, அர்த்தமே இல்லைன்னு போய் தயவுசெய்து ஓடி போய் மாய்த்து கொள்ளாதீங்க. தற்கொலைக்கு வழி நடத்துறது பிசாசு. தயவு செய்து உங்களுக்கு அடைக்கலம் போகும் இந்த கர்த்தர் இருக்கிறார். அவர் துருகமாக இருக்கிறார். எந்த தீமைகளும் உங்களை அணுக முடியாது. நம்புறீங்களா? ஆமென். மூன்றாவதாக, என் கேடகமும். என் கேடகமும். இந்த போர் வீரர்கள் கேடயத்தை வச்சு தான் ஃபைட் பண்ணுவாங்க பாருங்க. பகைவர் அடிக்கும் பொழுது, இவங்க மேலே வாள் வீசும் பொழுது கேடயத்தை வச்சு தடுத்துருவாங்க. தடுத்துட்டு அப்புறம் இவங்க வாளை வச்சு விளாசுவாங்க. தேவ மக்களே, எப்படி பகைவர் இடத்துல இருந்து வர்ற அம்பு, அவருடைய வாள் வீச்சு, இதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு இந்த கேடயம் பயன்படுகிறதோ, அதே போல கர்த்தர் நம்முடைய கேடயமாக இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த கேடயம் கூட தவறிடலாம், ஆனா கடவுளுடைய கேடயம் தவறாது. ஏன்னா கடவுளுடைய கேடயம் என்ன நினைக்கிறீங்க? கடவுளே நமக்கு கேடயமாக இருக்கிறார். கர்த்தரை தாண்டி ஒரு தீமை நம்மளை தாக்க முடியுமா? தயவு செய்து ஒவ்வொரு நாள் ஆரம்பிக்கும் பொழுது தெய்வ சமூகத்தில் உங்களை இணைத்து அந்த கேடயத்தை எடுத்துட்டு போங்க. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். இறுதியாக, என் இரட்சணிய கொம்பு, ஹார்ன் ஆஃப் மை சால்வேஷன். நல்லா கவனிங்க, மிருகங்களே ஒரே ஒரு மிருகங்களுக்கு ஒரே ஒரு ஹார்ன் இருக்கு, அது காண்டாமிருகம். பாருங்க, பேர் எப்படி வச்சிருக்காங்க, காண்டாமிருகம். மற்றதுக்கெல்லாம் பேர் இருக்கு, அதை ஒட்டு மொத்தமாக சொல்லுவோம் மிருகங்கள்னு. ஆனால் இதுக்கு பேர்ல காண்டாமிருகம். பாருங்க,
காட்டுக்கு ராஜா சிங்கம், அந்த சிங்கமே காண்டாமிருகத்துக்கிட்ட அதனுடைய வேலை அங்கே நடக்காது. எளிதாக அட்டாக் பண்ணும் பாருங்க. அது ரொம்ப பார்க்க தான் அவ்வளோ பெரிய உருவமாக இருக்குது, நடக்க முடியாது, ஓட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது ஸ்டெடி ஆயிட்டு அந்த ஹார்னில் தூக்கி விட்டுச்சுன்னா அவ்வளோதான். அவ்வளோ பெரிய பலன் அந்த ஹார்னில் இருக்கு, அந்த கொம்பில் இருக்கு. ஆமென். அதனால தான் எவ்வளோ பெரிய மிருகங்களும் காண்டாமிருகத்தை பார்த்து அஞ்சுவது உண்டு. நம்புங்க, கர்த்தருக்கு பேர் இரட்சணிய கொம்பு. ஆமென். எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய சோர்வு, எவ்வளோ பெரிய தரித்திரங்கள், எவ்வளோ பெரிய வியாதிகள்ல நீங்க தாக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தரை நம்புனீங்கன்னா இந்த இரட்சணிய கொம்பு அந்த ஆபத்திலிருந்து, அந்த விபத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை தப்புவிப்பான். அதிக நிச்சயம். நம்புறீங்களா? கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.